நான் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரூர் வட்டம் ஆண்டாவரணி. எங்கள் அம்மா பேர் வந்துட்டு காளியம்மாள். என் பேர் சுந்தரராமன். அம்மாவுக்கு வயது 45. கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அக்டோபர் 8ஆம் தேதி இந்த காரைக்குடி சிஹெச்சில் வந்துட்டு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அட்மிட் பண்ணியிருந்தோம். 2 நாள் இங்கே வச்சு நார்மலானதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி 1 வீக் இங்கே தான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம். 1 வீக் லேட்டராகவே நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டோம். போனதுலேருந்தே பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு அம்மாவுக்கு. பெயின் இருந்துகிட்டு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது போக வீக்லி ஒன்ஸ் இங்கே வந்து காரைக்குடி ஜிஹெச்சில் பார்த்தோம் ஒன்றும் அந்தளவுக்கு இவங்க அலட்சியமாகவே பார்த்துட்டு மாத்திரை மட்டும் கொடுத்தாங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. அது போக இந்த வலி இருக்கவும் நாங்கள் திருவாரூர் ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்ததில் இவங்க பஞ்சு ஆப்ரேஷன் பண்ணதில் பஞ்சு இவ்வளோ சைஸ் பஞ்சு உள்ளே வச்சு தச்சுட்டாங்க. அதை இப்போ கடைசியாக இப்போ நான் அங்கே உள்ள டாக்டர் மூலமாக அதை வெளியில் எடுத்துகிட்டு இப்போ ரொம்ப வலியாக வந்து நிற்கிது. இது இன்னும் இருக்க உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு இருக்குது. தேவைப்பட்டையில் இப்போ தனியாரில் நாங்கள் ஸ்கேன் போட்டு அதுக்கு வைத்தியம் பார்த்துட்ருக்கோம். இப்போ இதுக்கு அரசு மருத்துவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா இதுக்கு மேலே நான் மேல் இடத்துக்கு தான் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இதுக்கு தக்க நடவடிக்கை இருக்குன்னு இதுக்கு யார் மேலே? ஆப்ரேஷன் பண்ண மருத்துவர் மேலே.